6th Standard English Term 3 First Lesson Who Owns the Water? தண்ணீர் யாருக்கு சொந்தம்? அந்த பாடத்தில் இருக்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 74ல். A tiny bird looked for a place to lay her eggs. True. The land was wet and green. False. Third one, the little bird found a shallow hollow in the ground. True. The eggs hatched and the babies flew away. அந்த முட்டையில் பொரிச்சதும் அந்த பேபிஸ் flew away பறந்து போயிடுச்சு. True. The pit was comfortable for the wild bird to sleep in. The pit was comfortable for the wild boar to sleep in. அதாவது அந்த வைல்டு போர் படுத்து தூங்கிறதுக்கு அந்த பிட் அந்த பள்ளம் சரியானதாக இருந்தது. கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா வசதியாக இருந்தது. இல்லை, வசதியாக இல்லை. ஃபால்ஸ். The wild boar got up from its day bed because it was disturbed by another boar. False. Next one. Complete the sentence given below with words phrases. Page number 75. The wild dogs came to the spot to catch wild boar. Dash wild boar. The rains came and poured for 3 days and 3 nights. இல்லை 3 பகலும் 3 இரவும் ஆயிற்று. For 3 days and 3 nights. The whole earth smelled wet and fresh. The whole earth smelled wet and fresh. The hole in the ground was filled with rainwater. The buffalo wallowed in the hole. The buffalo wallowed in the hole. The hole became widened and a little watering hole. Name the tools the farmer brought out. What did he do with them? அவர் என்னென்ன டூல்ஸ் எடுத்துகிட்டு போனார். டூல்ஸ் 1 pickaxe, spade. He dug the earth with them. அதை வச்சு அவர் அந்த நிலத்தை தோன்றார். Fourth one, why did the crowd gather by the side of the pond? The crowd gathered by the side of the pond to see the priest furrow his brow and chant. When did the richest farmer get upset? Why? ஏன் அந்த பணக்கார விவசாயி அப்செட் ஆனார். The richest farmer got upset when things took place because he was not invited to see it. அவர் யாரையும் he was not invited to see it. அவர் யாரும் அழைக்கவே இல்லை. The richest farmer got upset when things took place because he was not invited to see it. அதை பார்க்கறதுக்கு யாரும் அவரை அழைக்கலை. புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க். கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி இந்த பிளாங்க்ல எழுதணும். த லிட்டில் பேர்ட் broadened the hole with her claws. The wild bird settled down, scraping the hole into a dash to have a good sleep. நல்லா படுத்து தூங்கிறதுக்கு அந்த இடத்த அது யூஸ் பண்ணுது. ஹாலோ, அது பேர் அந்த இடம் ஹாலோ. த புவர் ஃபார்மர்ஸ் கிராப் வாஸ் டேஷ் மீகிர். அதாவது அவருடைய கிராப்ஸ்லாம் என்னாச்சு, ஒரு மாதிரி வாடி போகுது. அடுத்தது பேஜ் நம்பர் 77ல் டிக் த கரெக்ட் ஆன்சர். த போர் ஸ்லெப்ட் அன்டில் த ஃபேடிங் சன். The boar slept until the fading sun told him it was time to get up. What does the phrase until the fading sun mean?
இதில் ஃபேடிங்ஸ் அண்ட் மீன் அப்படின்றதுக்கு வந்து என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா அன்டில் ஈவினிங். செகண்ட் ஒன், த ஃபார்மர் வாஸ் தேங்க்ஃபுல் அட் த சைட் ஆஃப் த verdant bowl பிகாஸ் இட் வாஸ் எ பாண்ட் ஆஃப் வாட்டர். அந்த தண்ணி இருக்கிற அந்த குளம். They all stood around the little jewel of blue means dash. They stood around the pond. Fourth one, the dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk. அந்த இடத்துல வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பசியோடு இருக்கிற பப்பிக்கு வந்து as a hungry puppy laps up milk, அந்த பால் கடிச்ச மாதிரி. it means dash. The dry earth absorbed the water very quickly. அதாவது ஒரு காஞ்சி போன நிலத்துல தண்ணி ஊற்றினா அது உடனே இழுத்துக்கும் இல்லையா, அந்த மாதிரி. Answer the following questions. டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 77ல் பிக் அவுட் த லைன் விச் டெல்ஸ் யூ அபவுட் சீசன்ஸ் இன் செக்ஷன் 2. விச் சீசன்ஸ் ஆர் மென்ஷன்டு. இதில் வந்து எந்த சீசனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஸ்ப்ரிங் அண்ட் ரெய்னி சீசன் ஆர் மென்ஷன்டு ஹியர். வாட் ஹேப்பன் டு த ஹோல் இன் த கிரவுண்ட் ஆஃப்டர் த ரெயின். மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த ஹோல் என்னாச்சு? ஆஃப்டர் த ரெயின் த ஹோல் வாஸ் ஃபில்டு வித் ரெயின் வாட்டர். அந்த பள்ளம் வந்து ஃபுல்லாக நீரால் நிரம்பிடுச்சு. ஐடென்டிஃபை எ சென்டென்ஸ் அண்ட் எ ஃப்ரேஸ் விச் டெல்ஸ் அஸ் தட் த ஸ்டோரி டுக் பிளேஸ் இன் சம்மர். The dry earth soaked up the moisture.